வொர்க்க முடிக்க முடியாம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வொர்க்க இன்னைக்கு பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது, அந்த வொர்க்க ஸ்டாப் பண்றதுக்காகவோ, இல்ல அதுலருந்து எஸ்கேப் ஆகறதுக்கோலாம் முடியாது. அது எப்படி நாளைக்கு வந்து தான் ஆகும். நம்ம ஃபோன 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்றதும், எப்ப பாரு காசிப் பேசுறதும், எப்பவுமே போரிங் பெர்சனா இருக்கிறதும் நார்மலே கிடையாது. இது எக்ஸாம் வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் கூலு, நான் டியூடு அப்படின்னு வந்து காலேஜ் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஐ லைக் மை ஃபோன் பட் ஐ டோன்ட் நீட் இட். சார் வந்து ஒரு வருஷத்துக்கு 100 புக் படிக்க சொல்றாரு. அவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கிறது அவங்களோட கர்மா. நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நம்மளோட கர்மா. ஒரு வொர்க்க முடிக்க முடியாம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான சொல்யூஷன தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி ப்ரொக்ராஸ்டினேட்ட ஓவர் கம் பண்றது? அது ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்றது? அது இன்கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா நெறைய திங்ஸ முடிக்கிறது? அப்படிங்கிறத டூ இட் டுடேங்கிற புக்ல டேரியஸ் ஃபாரக்ஸ் எழுதியிருக்காரு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓவர்கம் ப்ரொகாஸ்டினேஷன். ஒரு வொர்க்க இன்னைக்கு பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது, அந்த வொர்க்க ஸ்டாப் பண்றதுக்காகவோ, இல்ல அதுலருந்து எஸ்கேப் ஆகறதுக்கோலாம் முடியாது. அது எப்படி நாளைக்கு வந்து தான் ஆகும். ஸோ, எவ்ளோ பெரிய வொர்க்கா இருந்தாலும், எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், இன்னைக்கு தான் முடிக்கணும், நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. நம்மளால ஒரு விஷயத்த எடுத்தா அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்படி நம்ம எல்லாருக்குமே எந்த விஷயம், எந்த ஒர்க் பண்ணாலுமே இப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். நம்மளோட அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வேற ஏதாவது ஒரு பெர்சனா இருக்கும், இல்ல நோட்டிஃபிகேஷனா இருக்கும், இல்ல வந்து பெட் அனிமல்ஸா இருக்கும், இல்ல வந்து ஏதாவது ஒரு டிவியில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க நியூஸா இருக்கும். இந்த மாரி நெறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாருக்குமே தான் வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு இந்த மாரி ஃபோக்கஸ் பண்ண முடியாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாம இதுவரைக்கும் நெறைய விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்போம்ல. அந்த விஷயத்தலாம் நெனச்சு நாம வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி சந்தோஷப்படும்போது செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து நம்மளைய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும், ஹேப்பியாவும், ஜாலியாவும் வச்சுக்கும். அப்படி செரட்டோனின் நெறைய இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நெறைய நெனைப்போம். நம்ம பாடியில அப்படி செரட்டோனின் நெறையவே ப்ரொடியூஸ் ஆனுச்சுன்னா, நம்ம ஃபோக்கஸ்டா நம்ம வொர்க்க பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபோன 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்றதும், எப்ப பாரு காசிப் பேசுறதும், எப்பவுமே போரிங் பெர்சனா இருக்கிறதும் நார்மலே கிடையாது. இதெல்லாம் நம்ம நார்மல்னு நெனச்சுட்டு நம்ம வொர்க்ல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. இது எல்லாமே அப்நார்மல். நம்ம காலேஜ் டைம்ல செமஸ்டர் எக்ஸாம் வரும்போது, எக்ஸாம் டைம்ல மட்டும் தான் படிப்போம். காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த எக்ஸாம் வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் கூலு, நான் டியூடு அப்படின்னு வந்து காலேஜ் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படி நாம படிக்காம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணது எல்லாமே அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து நிக்கும். ஸோ அப்படி லாங் டேர்ம்க்கு டிலே பண்ணிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறதுக்கு டெய்லி வந்து நம்மளோட ஒர்க்க பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி நாம வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷனை கண்டுபிடிக்கிறது, எப்படி நாம வந்து டைம் வேஸ்ட் பண்றத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டே ஃபுல்லா எந்தெந்த டைம்ல என்னென்ன ஒர்க் பண்றோங்கிறத எழுதி வைக்கணும். ஈவன் டிவி பார்க்கறது, செல்போன் நோண்டுறது எதுவா இருந்தாலும் நம்ம வந்து எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வச்சு தான் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். என்னென்ன இடத்துலலாம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற டாஸ்க் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு, அந்த டைம்ல நம்ம வொர்க்குக்காக டைமா ஒதுக்கணும். நாம வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து சில விஷயம்லாம் காப்பி பண்ணவே கூடாது. அது என்னென்ன விஷயங்கிறத டீட்டெயில்டா நான் வந்து வேற ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அத செக் பண்ணி நம்ம டே ஃபுல்லா நெறைய வொர்க் பண்ணிட்டு, அந்த டேவ முடிக்கிற லாஸ்ட் 30 மினிட்ஸ் இப்படி இருந்தா நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும், ஃபோகஸ்டாவும் இருப்போம், ப்ரொக்ராஸ்டினேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நாம அந்த டே ஃபுல்லா என்னென்ன வொர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரீவிசிட் பண்ணணும். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கேலண்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணுங்கிறத எடுத்து வைக்கணும். லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம டே எப்படி இருக்க போகுதுங்கிற மாரி விஷுவலைஸ் பண்ணணும். இப்படி பண்றது வந்து நம்மளுக்கு ஸ்டூபிட் மாரியோ, இல்ல ஏதோ ஒரு மாரி ஃபீல் ஆகலாம். ஆனா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இம்பாக்ட் குடுக்கும் நம்ம வொர்க்ல. இந்த விஷயம் ஓவரா போனாலும் அது நம்மளுக்கு பிரச்சனை தானே. நெறைய தண்ணி குடிச்சாலும் பிரச்சனை தான், நெறைய எக்சர்சைஸ் பண்ணாலும் பிரச்சனை தான், நெறைய ஃபுட் சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். அதே மாரி தான் இன்டர்நெட்டும் நெறைய கன்சியூம் பண்ணாலும் பிரச்சனை தான். மோஸ்ட்லி இன்டர்நெட்ல இருந்து நம்ம ஃபோன டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நாம எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு மந்திரம் மாதிரி வச்சுக்கணும். இது வந்து ஒரு ரிச்சுவலா ஃபீல் ஆகலாம். ஆக்சுவலா வந்து இது வொர்க் ஆகும். நம்மளுக்குன்னு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸையோ, ஒரு வேர்டையோ அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம
பேக் டு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் போது. நாம ஏதாவது ஒரு மந்திரம் வச்சுக்கலாம். ஐ கேன் டூ இட், ஐ கேன் சக்சஸ், ஐ கேன் பாஸ் த எக்ஸாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஒர்க் பாத்துலயே இருக்க ஹெல்ப் பண்ணும். improving productivity. ஏற்கனவே ஆத்தர் வந்து இன்டர்நெட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆக சொல்லிட்டாரா, இப்ப வந்து நம்ம ஸ்மார்ட் போன் பிஹேவியரே மாத்த சொல்லியிருக்காரு. நம்ம போனை எதுக்காக எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரீல்ஸ் அந்த மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்காம நமக்கு ஃபேவரட்டான ஆர்டிகல்ஸ் இல்ல புக்ஸ் இல்ல ஆடியோ புக்ஸ் அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு போனை பயன்படுத்த சொல்றாரு. இது என்ன சொல்றாருன்னா, ஐ லைக் மை போன் பட் ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னு சொல்றாரு. பர்ஃபெக்டா இருக்கிறதும் நம்ம ஒர்க்கை வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்றதுக்கான ஒரு ரீசன் தான். ஏன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா நான் இந்த ஒர்க்கை பண்ணணும், பெர்ஃபெக்ட்டான டைம்ல தான் பண்ணுவேன். இந்த ஒர்க்கை பண்றதுக்கு எனக்கு 2 hours வேணும், எனக்கு 2 hours ஃபுல் ஸ்ட்ரெச்சா உட்கார அளவு டைம் இருந்தா மட்டும்தான் நான் இந்த ஒர்க்கை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருந்தோம்னா நம்மளோட ஒர்க்கை பண்ணவே முடியாது. பெர்ஃபெக்ஷனிஸ்டுக்கு ஆப்போசிட் என்னன்னா ஸ்லேக்கர். இப்படி ஸ்லேக்கர்ஸா இருக்கவங்க வந்து நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், இது எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்லாக்கருக்கும் பெர்ஃபெக்ஷனிஸ்டுக்கும் நடுவுல இருந்தாதான் ஆத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு 100 புக் படிக்க சொல்றாரு. ஒரு நார்மல் பர்சன் 1 hourல 50 pages முடிக்க முடியுமா? நாம 1 வீக்குக்கு 10 hours படிச்சாலும் 26,000 pages நம்மளால முடிக்க முடியுமாமா. ஸோ 26,000 pages இஸ் ஈக்குவல் டு 100 books அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கை ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தீங்கன்னா, ஐயோ நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் வெக்கேஷன்ற பேர்ல, அதனால நம்ம வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும், சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுவோம். ஆத்தர் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான 20 திங்ஸை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 20 திங்ஸை ஆல்ரெடி நான் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத இன்னைக்கே நம்ம ஸ்கெடியூல் பண்ணணும்ல. அப்படி ஸ்கெடியூல் பண்ணும்போது ஓவர் ஸ்கெடியூல் பண்ணக்கூடாது. நிறைய டைம் இருக்க மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு ஒர்க் பண்ற மாதிரியான டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஹியூமன் பீயிங்கோட மைண்டால 30 to 45 minutes தான் ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். ஸோ 30 to 45 minutes தான் நம்ம டைம் பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் செட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் டைம் ஸ்கெடியூலே பண்ணணும். நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்றது நம்மளை ரொம்ப எந்துவாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதோட எஃபெக்டிவ்னஸ் என்னன்னு தெரியணும்னா நீங்க ஒரு வாரத்துக்கு உங்க எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப போர்டாவும் ப்ரொகாஸ்டினேட் பண்றவங்களாவும் ரொம்ப லெத்தாஜிக்கான பர்சனாவும் மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப நல்லா ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. Achieving more meaningful things. நம்ம நிறைய பேர் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். 12 hours 13 ஹவர்ஸ்க்கு மேல ஃபுல் ஸ்ட்ரெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஒர்க் பண்றதும் ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணாலும் நம்ம அவ்வளோ ப்ரொடக்டிவா இருந்த மாதிரியே இருக்காது. நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஐயோ நாளைக்கும் இவ்வளோ நாளே ஒர்க் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த டைம்க்கு இவ்வளோதான் முடிக்க முடியும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் நாளைக்கான ஒர்க்கை நாளைக்கு பண்ணணும். இப்படி பண்ணோம்னா தான் நம்ம எஃபெக்டிவா நம்மளோட ஒர்க்கை முடிக்க முடியும். ரொம்ப நேரம் ஒர்க் பண்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு எஃபெக்டிவான ஒர்க்கை முடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நாம ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதுல ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கணும். நீங்க எவ்வளோ ரொம்ப ரொம்ப லோவான லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த லோவான லெவல்ல இருந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். அப்பதான் நம்மளால ஒர்க்ல சக்சஸ் ஆக முடியும். நாம எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தாதான் நிறைய கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துலாம் வெளியே வர தேவையில்ல. நம்ம நம்மளோட கம்ஃபர்ட்கே ஒர்க் பண்ணலாம். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் என்ன, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்டதான் நம்மளால வந்து நிறைய விஷயம் கத்துக்க முடியும், நிறைய ப்ரொடக்டிவா இருக்க முடியும். இவங்க தான் நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கான டைமை கொடுப்பாங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துலாம் வெளியே வர தேவையில்லைன்னு ஆத்தர் சொல்லுவார். நாம நம்மளால முடியும்னு பிலீவ் பண்ணாலே நாம அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணும், யூனிவர்ஸ் எடுத்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். நாம நம்மளால முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம், அது ஸ்ட்ராங்கா நடக்கும். நாம நம்மளோட பேசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கும் ஒரு பர்சனோட ஒர்க் தெரியறதுக்கும். ஸோ பேசிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நாம பீப்புளோட ரிலேஷன்ஷிப்லயும் ரொம்ப ரொம்ப கைண்டாவும் ஸ்ட்ராங்காவும்
நெறைய கான்ஃப்ளிக்ட்டும், ஃபைட்டும் பண்ணிட்டு இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காவே இருக்காது. அவன் இப்படி பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருத்தங்கள போய் மறுபடியும் பேசி சண்டை போடுறதுல எந்த பயனுமே இல்ல. அவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கிறது அவங்களோட கர்மா. நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நம்மளோட கர்மா. சோ நாம எல்லார்ட்டயும் அன்பாவே இருப்போமே. நம்மளுக்கு சாவே இல்ல. நம்ம சாகவே மாட்டோம் அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட்ல தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து நம்மளால நெறைய விஷயம் சக்சஸ் பண்ண முடியும். இப்ப நெறைய யங்ஸ்டர்ஸோட கோட் இருக்கு. லிவ் நவ், யோலோ, லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிற மாரி. ஆனா அதெல்லாம் வந்து மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகலாம். நீங்க இப்போ உங்களுக்கு சாவே இல்ல அப்படின்னு நெனச்சு வாழ்ந்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க எவ்ளோ ஒர்க் பண்ணுவீங்க? எவ்ளோ வெல்த் சேர்த்து வைப்பீங்க? நம்ம ஃபியூச்சருக்காக அப்படின்ட்டு எவ்ளோ பண்ணுவோம்ல. நமக்கு சாவே இல்லன்னு நெனச்சா தான் நம்ம நெறைய சக்சஸ ரீச் பண்ண முடியும். நாம இப்ப நெறைய கேட்டகரி ஆஃப் ஒர்க்ல சக்சஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கேட்டகரியில ஒரு டைம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அத ஃபுல்லா கம்ப்ளீட்டா சக்சஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு மூவ் பண்ணோம்னா, நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்ம சக்சஸும் வந்து நெறைய கேட்டகரியில கால் வச்சிருக்கோம். நம்மளால ஒரு விஷயத்த 1 நாள்லயோ, 2 நாள்லயோ, 3 நாள்லயோலாம் உருவாக்க முடியாது. கன்சிஸ்டன்ட்டா இயர்ஸ் கணக்குல வேலை செய்யணும். இது வெறும் மணிக்காக மட்டும் கிடையாது. நம்ம எக்ஸர்சைஸு, ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே இப்படிதான். ஒரு நாள்லலாம் நமக்கு எதுவுமே கிடைக்காது. இயர்ஸ் கணக்குல கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும்.